Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா Kuroko no Basketball ஓட சீசன் 2 எபிசோட் 10 கான எக்ஸ்பிளனேஷன் தான். ஆல்ரெடி போன எபிசோட எண்டிங்ல தான் கியோஷி வந்துட்டு என்ன ஆனாலும் என்னோட டீம்மேட்ஸ் நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படினு சொல்லிட்டு நின்னுப்பான். இப்போ கேம்ல செகண்ட் குவார்ட்டர்மே முடியுது. சேரின் டீம் 45 கிரசகி டைச்சி 40 ன்னு சொல்லிட்டு சேரின் தான் இன்னும் லீடிங்ல இருக்காங்க. அப்படியே ஆமினே வந்துட்டு எந்திரிச்சு எங்கட்டோ போறான். டேய் நீ எங்கடா போற அப்படினு சொல்லிட்டு அவன் டீம் பிளேயர் கேக்குறான். நான் சும்மா பாத்ரூம் தான் போறேன் அப்படினு ஆமினே கிளம்பறான். ஹானமி வந்துட்டு செம்ம கடுப்போட இருக்கான். அவன் டீம் பிளேயர் ஒருத்தன் வந்துட்டு ஹானமி இன்னைக்கு ரொம்ப பேட் மூட்ல இருக்கான் போல அப்படினு சொல்றான். அவன் அப்படியே நடந்து வந்துட்டு இருப்ப குரோக்கோ மேல தெரியாம அடிச்சிடுறான். டேய் அந்த பக்கம் நகண்டு போடா அப்படினு சொல்லிட்டு குரோக்கோ தள்ளி விடுறான். அப்ப குரோக்கோ வந்துட்டு நில்றா, எதுக்காக நீங்க இந்த மாதிரி லாண்டுகிட்டு இருக்கீங்க, இப்படி லாண்டு ஜெயிச்சா அதுல என்ன ஒரு ஃபன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அப்ப ஹானமி வந்துட்டு அப்படியே எமோஷனலா பேசுற மாதிரி, நான் இப்படிதான் பண்ணி ஆகணும், நான் வேற என்ன பண்றது, இப்படி பண்ணாதான் என்னால ஜெனரேஷன் ஆஃப் மிராக்கிள் எல்லாம் பீட் பண்ண முடியும், நான் விண்டர் கப்ல போவேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிற மாதிரி சொல்லிக்கிட்டே அப்படியே திடீர்னு சிரிக்க ஆரம்பிக்கிறான். நான் சும்மா லாட்டுக்கு சொன்னேன்டா முட்டாப்பாயிலே, உங்களை எல்லாம் நான் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் லாடல, எவ்வளவு ஹார்ட் ஒர்க் போட்டு எஃபர்ட் போட்டு லாடு ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்க தெரியுமா, அதை பிரேக் பண்ணணும், அதை உடச்சு நான் சந்தோஷப்படணும்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கிறேன், அதுதான் எனக்கு உண்மையான ஃபன்னு, உனக்கு தெரியாதா போன வருஷம் நான் ஒரு மாஸ்டர் பீஸ் சம்பவம் பண்ணேனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். காகமிக்கு செம கடுப்பாயிருது கேட்டுட்டு இசுகி வந்துட்டு அவனை தடுத்து நிப்பாட்டிடுறான். அவன் அப்படியே போறப்பே நீங்க பல்ல கடிச்சிட்டு சும்மா நிக்க மட்டும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான் ஹானமியா. குரோக்கோவே இதெல்லாம் கேட்டுட்டு ஃபர்ஸ்ட் டைம் கையை முறுக்கிட்டு நிக்கிறான். இப்ப எல்லாம் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் காகமி செம்ம கடுப்போட பெஞ்சை போட்டு மிதிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப கோச் வந்து அவனை தலையிலே தட்டி தட்டி சுமார் உன்னோட கோவத்தை ஏன்டா பெஞ்ச் மேல காட்டுற அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மத்த பிளேயர்ஸ் எல்லாருமே கியோஷி நீ ஓகே வாடா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நான் ஓகே தான் அப்படின்னு சொல்றான். ஆனா அவனுக்கு செம்மையா அடி விழுந்திருக்குது. கோச்சுமே இதை பார்த்துட்டு அவனை சப்ஸ்டிட்யூட்ல மாத்தலாமான்னு யோசிக்கிறா. பட் கியோஷி சொன்ன வார்த்தையை நினைச்சு பாக்குறா. சப்ஸ்டிட்யூட்ல மாத்தனா அவனை லைஃப் லாங் வெறுத்துருவேன் அப்படின்னு சொல்லிருப்பாரு. அதை நினைச்சு பார்த்துக்கிட்டு எதுவுமே பேசாம விட்டுறா. எனக்கு ரொம்பவே கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு காகமி குரோக்கோ கிட்ட சொல்றான். அதுக்கு எதுக்கு நீ பெஞ்ச் எல்லாம் உடைக்கிற அப்படின்னு சொல்றான். நான் ஒன்னும் தெரிஞ்செல்லாம் பண்ணல, நீ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல கூட எப்படி இவ்வளவு காமா இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே இல்லை தெரியுமா அப்படின்னு காகமி அப்படியே குரோக்கோவை பாக்குறான். குரோக்கோ பார்த்தா செம்ம கொலவெறியோட உட்காந்துக்கிட்டு இருக்கான். இப்ப கிரசகி டைச்சியோட ட்ரெஸ்ஸிங் ரூம் காட்டுறாங்க. அந்த பூமர் வாயை வந்துட்டு நான் அந்த குரோக்கோ பயலோட வேனிசிங் டிரைவ் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றான். எல்லாருமே எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அவன் மனுஷங்களோட கண்ணு மூவ்மெண்ட் பாக்குறதுல ரொம்பவே ஸ்பெஷலிஸ்ட், சோ அதுக்கான ஆன்சர் என்கிட்ட இருக்கு, என்னைய பாரு அப்படின்னு சொல்றான். எதுக்கு இப்ப உன்னோட கண்ணை காட்டுற, முடியே இவ்வளவு தூரம் வளர்ந்து கிடக்கு, முடிய வெட்டுற ஒழுங்கா, நீ சொல்ல வரதே எனக்கு புரியல அப்படின்னு இன்னொருத்தன் சொல்றான். அவன் நம்மளோட ஐ மூவ்மெண்ட்டை வச்சுதான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கிறான். நம்ம எப்போ ஒரு செகண்ட் கண்ணை மூடுறோமோ அந்த செகண்ட்ல அவன் நம்மளை தாண்டி போயிடுறான். நான் இப்ப இப்படி இருக்கிறதுனால அவனால என்னோட ஐ மூவ்மெண்ட்டை கண்டிப்பா பார்க்கவே முடியாது, அதனால என்னால அவனை ஸ்டாப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றான். சரி அவன் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறானோ அதை பண்ணட்டும்டா, நம்மளோட ஸ்பைடர் வெப் இப்ப கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர் சொல்றான். அப்போ ஹானமியா வந்துட்டு ரெஸ்ட் ரூம் தான் வந்திருப்பான். யாரும் உள்ள அவமினியுமே வர்றான். இவ்வளவு பெரிய செலிபிரிட்டி இங்க பாப்பேன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஹானமியா சொல்றான். அப்ப அவமினே வந்துட்டு நீ எதுக்கு அப்படி மறைமுகமா நின்று விளையாண்டுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். என்னது நான் மறைமுகமா விளையாண்டுகிட்டு இருக்கேன், இது எல்லாமே என்னோட ஒரு பார்ட் ஆஃப் பிளான் தான், சோ இந்த மாதிரி முட்டாள்தனமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காது அப்படின்னு ஹானமியா சொல்றா. ஓ நீங்க பிளானோட தான் விளையாண்டுகிட்டு இருக்கீங்களா, நீங்க எப்படி விளையாண்டாலும் சரி நீங்க கண்டிப்பா தோக்க தான் போறீங்க அப்படின்ட்டு அவமினே சொல்றான். அதுக்கு ஹானமியாவும் சிரிச்சுக்கிட்டே நீ எங்களை இன்னுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிற, சரி சொல்லு நாங்க எதுக்கு தோத்துறோம்னு சொல்லிட்டு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவமினே பார்த்து கேட்கறான். இது வந்துட்டு நான் உன்னை குறைச்சு மதிப்பிடுறேன் அப்படின்றதுக்காக எல்லாம் கிடையாது, நீ வந்துட்டு பண்ணக்கூடாத ஒரு விஷயத்த பண்ணி தொலைஞ்சிட்ட, நீ பண்ணின மிஸ்டேக் டெட்சுவை கோவப்படுத்திட்ட அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவமினே சொல்றான். இந்த ஒரு சிம்பிளான டைலாக் நான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போதே செம்ம கூஸ் பம்ஸா இருந்தது. அதுக்கு ஹானமியாவுமே சிரிச்சுக்கிட்டே ஓ பாத்துக்கிடலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு நிக்கிறான். இப்போ தேர்ட் குவார்ட்டருமே ஸ்டார்ட் ஆகுது. பால் வந்துட்டு குரோக்கோ கிட்ட தான் வருது. நீ தள்ளிப்படா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூமர் வாயை வந்து மறைச்சு நிக்கிறான் குரோக்கோவை. என்னோட கண்ணை பார்த்தாதானடா நீ வேனிசிங் டிரைவே யூஸ் பண்ணுவ, இப்ப எப்படி யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு நானும் பாக்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சிட்டு நிக்கிறான். இல்ல இப்ப இவனால வேனிசிங் டிரைவ் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிரசகி டைச்சில இன்னொரு பிளேயர் வந்துட்டு குரோக்கோ கிட்ட பால படுங்கவே வந்துடுறான். பட் அந்த டைம்ல குரோக்கோ மறுபடியும் வேனிசிங் டிரைவ் போட்டு ரெண்டு பேரும் கிராஸ் பண்ணிட்டு ஓடிடுறான். அட எப்படிரா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருக்கு சம ஷாக்கு. அப்படியே குரோக்கோ ஓடி வந்து அவனுக்கு நேராவே குனிஞ்சுக்கிட்டு பால தூக்கி போடுறான். காகமி வந்துட்டு குரோக்கோட முதுகுலயே கையை வச்சுக்கிட்டு இன்னொரு கையை வச்சு பால ஷூட் பண்றான். டேய் நாங்க கண்ணை பிளிங்க் பண்றப்பதான் நீ இந்த மாதிரி ட்ரிக்க பண்றேன்னு சொல்லிட்டு நினைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளேயர் குரோக்கோ கிட்டே கேக்குறான். ஓ அப்படியா, நான் அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு குரோக்கோ அவனை பார்த்து கேட்டுறான். டேய் லூசு பையல, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான்டா, உன்னால தான்டா இப்ப இப்படி ஆயி போச்சு அப்படின்னு சொல்றான். சாரிப்பா நான் ஏதோ கொஞ்சம் தப்பா பிரெடிக்ட் பண்ணிட்டேன் போல அப்படின்னு பூமர் வாங்கி சொல்லிடுறான். இப்போ கோச் வந்துட்டு குரோக்கோ கொஞ்ச நேரம் வெளியே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோகனேவை உள்ள இறக்கி விடுறாங்க. இப்போ சைரின் டீம் 47 கிரசகி டைச்சி 40ன்னு சொல்லிட்டு இருக்குது. குரோக்கோ வெளியே போனதை பார்க்கவும் ஹானமியா வந்துட்டு இதுதான் பெர்ஃபெக்ட்டான டைமிங், டே கென்டாரோ உள்ள வாடா அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிக்கிட்டு இருந்த ஒருத்தனை எழுப்புறான். அப்போ டோவோ டீமோட ஃபர்ஸ்ட் இயர் பையன் அவன வந்துட்டு என்னடா ஹானமியாவே ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்கான் பாத்தீங்களா, கோச் அவர் இந்த அளவுக்கு ஹானமியாவை நம்புறாரு அப்படின்னு சொல்றான். அப்பதான் அவங்களோட கேப்டன் இன்னொரு விஷயத்தையும் சொல்றான். அவங்களோட கோச் போன வருஷமே குவிட் பண்ணிட்டாரா, இப்ப ஹானமியா தான் கேப்டன் கோச் ரெண்டாவுமே ஆக்ட் பண்றான் அப்படின்னு சொல்றான். இவனுமே வந்துட்டு ஏதோ ஒரு கிரீம் எடுத்து முடியல அப்படியே தேய்ச்சிக்கிட்டு உள்ள என்ட்ரியா போடுறான். அடுத்து மேட்ச் போய்கிட்டு இருக்கப்போ ஒரு பால் பாஸ்கெட் விட்டு ரீபவுண்ட் ஆகிற மாதிரி வெளியே வருது. கியோஷி அந்த பால கரெக்டா ரீபவுண்ட் ஆடி நம்ம பிளேயர் கிட்ட தரான். இருந்தாலும் கியோஷிக்கு ஒரு டவுட்டா இருக்குது, இவனை இப்ப சப்ஸ்டிட்யூட்ல மாத்தினாங்க, இவன் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான சென்டரா கூட இல்ல இதுக்கு முன்னாடி இருந்தவனோட, அப்புறம் எதுக்கு இவன் வந்தா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணும் புரியாம இருக்கான். அப்ப இசுகி பால கொண்டு வந்துட்டு அவன் டீம் பிளேயர்ட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால யாருக்காவது பாஸ் பண்ண பாக்குறான். பார்த்தா ஹானமியா உள்ள வந்து பால பிடிக்கிட்டு போயிடுறான். அந்த பால் அப்படியே ஹானமியா கொண்டு போய் அவனே டைரக்டா ஷூட் பண்ணவும் செஞ்சிடறான். பரவாயில்ல ஒரு அடுத்த பாயிண்ட் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹியூகாவும் இசுகி கிட்ட சொல்லிட்டு போறான். அடுத்துமே இசுகி கையில பால் வருது. அவன் இப்போ அவன் ஈகிளை யூஸ் பண்றான். அந்த புதுசா வந்து 5 நம்பர் பிளேயர் வந்துட்டு எந்த பக்கம் ஓடுறான் அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு ஆப்போசிட்டா கொடுக்க ட்ரை பண்றான். பட் அதையும் உள்ள வந்து ஹானமியா தடுத்துறான். அந்த பாலையும் அவங்க டீம் பிளேயர் எடுத்துட்டு போய் ஷூட் பண்ணிடுறாங்க. இப்ப அவங்க டீம் 44 பாயிண்ட் வந்துடுறாங்க. மன்னிச்சிருங்க இதுக்கப்புறமா நீங்க ஸ்கோர் பண்ணவே முடியாது, நீங்க எங்களோட ஸ்பைடர் வெப்ல மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீம் 7 நம்பர் பிளேயர் சொல்லிட்டு போறான். இந்த 5 நம்பர் பிளேயர் உள்ள வந்ததுக்கு அப்புறமா ஹானமியா நிறைய பால ஸ்டீல் பண்ற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு டோவோ டீமோட ஃபர்ஸ்ட் இயர் பையன் கேக்குறான். ஆமா அவன் ஒரு ஜீனியஸ், அவங்க கிட்ட இதை கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலனா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேப்டன் சொல்றாரு. ஓ இவன் அன்கிரவுண்டட்
கிங்ல ஒருத்தன் இல்ல அதனாலயா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் கேக்குறான். இல்ல நான் கேம் பிளே பத்தி பேசல, நேச்சுரலாவே ஒரு ஜீனியஸ் தான். நாங்க ரெண்டு பேருமே மிடில் ஸ்கூல்ல ஒண்ணா தான் படிச்சோம். அவன் எப்பவுமே பரீட்சைக்கு படிக்காம சூப்பரா மார்க் வாங்குவான். ஒரு மேட்ச்ல பிளேயரோட பொசிஷன் அவன் ஒரு வாட்டி பாத்துட்டானா போதும், அதை அக்யூரேட்டா திரும்ப வரைஞ்சு காட்டுவான். அதை வச்சுக்கிட்டு ஆப்போனன்ட்டோட அடுத்த மூவ் என்ன அப்படின்றதையும் பெர்ஃபெக்ட்டா அனலைஸ் பண்ணுவான். டீம் மொமெண்ட் அனலைஸ் பண்ணனும்னா என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாக்கமாட்சு கேக்குறான். சேரின் டீமோட ஸ்டைலே வந்துட்டு ஹை லெவல்ல பாசிங் கொடுக்கிறது தான். ஆனா அவங்க எல்லாருமே இப்ப அவனோட ட்ராப்ல மாட்டிக்கிட்டாங்க. ஹானமியா வந்துட்டு முதல்ல ஆப்போனன்ட்டோட மூவ்மெண்ட் அவங்களோட அட்டாக் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நல்லாவே அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறமா அவங்க இருந்து பால பிடுங்க ஆரம்பிச்சிருவான். ஜஸ்ட் நீ சேரியனோட நம்பர் 5 பாரு, எல்லாருக்குமே தெரியும் அவன் ஒரு நல்ல பாயிண்ட் கார்டு தான். அவனோட ஈகிளே எப்பவுமே பாஸ் அக்யூரேட்டா தான் கொடுக்கும். இவன் என்னதான் சேரியன் டீம்ல ஸ்டாண்ட் அவுட்டா தெரியுற பிளேயரா இல்லனாலும் சேரியன் டீமுக்கு நல்ல சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். அதனால தான் ஹானமியா ஈஸியா இவனை ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்றான். அப்ப இசுகி கிட்ட இருந்து மறுபடியும் ஹானமியா ஒரு பால பிடுங்குறான். அப்படியே பிடிங்கிட்டு போய் அழகா ஒரு பால ஷூட் பண்ணவும் செய்யறான். மறுபடியும் அடுத்து இசுகி வந்துட்டு அந்த 5 நம்பர் பிளேயர் எங்கிட்ட மூவ் பண்றானோ அதை பார்த்துட்டு ஆப்போசிட்டா தான் கொடுக்க பாக்குறான். இப்பவுமே ஹானமியா பால பிடிங்கி ஷூட் பண்ணிடுறான். இப்போ சேரியன் டீம் 47 கீரசகி டைச்சி 48 சொல்லிட்டு லீடிங்கே போயிட்டாங்க. அப்பதான் கீரசகி டைச்சியோட பிளேயர் வந்துட்டு ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறான். அவன் டீமோட 5 நம்பர் பிளேயர் இருக்கான் இல்லையா, அவனை பத்தி தான் சொல்லுவான். உன்னோட ஐக்கியூ 162 என்னால நம்பவே முடியலடா அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு அந்த 5 நம்பர் பிளேயருமே என்னோட ஐக்கியூ கூட இந்த முன்னாடி போற பத்தியா ஹானமியா இவனெல்லாம் என்னோட கம்பேர் பண்ணவே முடியாது, இவனுக்கு அவ்வளவு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பான். செட்டாவோட பிரசன்ஸ் இருக்கிறதுனால அவங்களால பாஸ் சரியா கொடுக்க முடியல. ஹானமியா எப்பவுமே பால் எங்க வருதுன்னு சொல்லிட்டு கரெக்டா பிரெடிக்ட் பண்ணிடுவான். ஆனா கரெக்டா அவனால ரீச் பண்ண முடியாது பாலுக்கு. ஆனா செட்டாவும் ஹானமியாவும் சேர்ந்து இருக்கிறப்ப 100% ஹானமியா பால புடிங்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப டோவோ டீமோட கேப்டனுமே சொல்றான், ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு இவங்க ஜஸ்ட் ஒரு பிரிப்பரேஷன் மாதிரி தான் விளையாண்டுகிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் முடிஞ்ச வரை இவங்கள அட்டாக் பண்ணி பாப்பாங்க, அது ஒர்க் அவுட் ஆகல, அடுத்து இவங்கள கோவமாக்குவாங்க. ஆப்போனன்ட் கோவமாகறப்ப இவங்களோட அட்டாக் ரொம்பவே சிம்பிளா ஈஸியா பிரெடிக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். எந்த அளவுக்கு இவங்க கஷ்டப்படுறாங்களோ அந்த அளவுக்கு ஹானமியாவோட ட்ராப்புக்குள்ள போய் மாட்டிக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேப்டன் சொல்றான். தேர்ட் குவார்டரே முடிஞ்சு போச்சு. சேரியன் டீம் அதே 47, கீரசாகி டைச்சி 58 போயிட்டாங்க. வெளிய வச்சு இசுகியுமே ரொம்ப கடுப்போட பெஞ்ச போட்டு குத்திக்கிட்டு இருக்கான். அப்ப கோச்மே நினைக்கிறாங்க இவன் எல்லா பாலையும் கண்டிப்பா புடிங்கிட்டே போயிடுறான், அப்படின்னா நம்ம அவுட் சைட்ல இருந்து ஸ்கோர் பண்ணா மட்டும் தான் உண்டு. ஆனா இன்னைக்கு நம்மளோட அவுட் சைடு ஹியூகா வந்துட்டு ஒரு பால் கூட இதுவரை ஷூட் பண்ணவே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்ப குரோக்கு வந்துட்டு இதுல இருந்து நம்மளால ஓவர் கம் பண்ணி வர முடியும். அது எப்போ அப்படின்னா நான் டீமா விளையாடாம தனியா விளையாடணும் அப்படின்னு சொல்றேன். இப்போ 4th குவார்டர்மே ஸ்டார்ட் ஆகுது. இசுகி கையில தான் மறுபடியும் பால் இருக்குது. அப்ப அந்த 5 நம்பர் மனசுக்குள்ளே நினைக்கிறேன் இவங்க இப்ப நம்பர் 11 கொண்டு வந்ததால மட்டும் எதுவும் மாற போறது கிடையாது. அவனோட மூவ்மெண்ட்டுமே எங்களுக்கு நல்லா தெரியும். நான் ஹானமியாக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறவரை அவனை யாராலையும் தொட கூட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கேன். அப்பதான் இசுகி குரோக்கோ சொன்னதை நினைச்சு பாக்குறேன். நேரம் காகபி வந்துட்டு நீ என்னடா சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பான். நீங்க எதுவுமே பண்ண வேணாம், நீங்க இப்ப எப்படி விளையாடுறீங்களோ அதே மாதிரி உங்களோட பாச வழக்கம் போல கொடுங்க, மத்ததை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். இசுகியுமே வந்துட்டு அதே மாதிரி பால பாஸ் பண்ண வர, நீ எங்க பாஸ் பண்ணு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹானமியா கரெக்டா அங்க வந்துடுறான். ஆனா கதையில அங்கதான் ஒரு ட்விஸ்ட். ஹானமியா கைக்கு போறதுக்கு முன்னாடியே குரோக்கோ வந்துட்டு அந்த பால மறுபடியும் மிஸ்டைரக்ஷன் பண்ணி விட்டுறான். அந்த பால காகமி கரெக்டா பிடிச்சு கொண்டு போய் ஷூட் பண்ணவும் செஞ்சிடறான். அப்பதான் டோவோ டீமோட கேப்டனுமே வந்துட்டு சொல்றான், இவ்வளவு நேரம் குரோக்கோ அவன் டீம் பிளேவா தான் விளையாண்டுகிட்டு இருந்தான். அவனோட பாசஸ் எல்லாமே யாருக்கு கொடுக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டீம் பிளேயர்ஸ்க்கு தெரியும், ஆப்போனன்ட்க்கு தான் தெரியாது. ஆனா இப்போ அவன் பண்ணுனது அவன் என்ன பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டீமுக்குமே தெரியாது. குரோக்கோட அட்டாக் பேட்டர்ன் தானே அவங்களுக்கு நல்லா தெரியும், குரோக்கோ யாருக்கு பாஸ் கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவங்களுக்கும் தெரியாது, இவங்களுக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது குரோக்கோ இப்ப யாருக்கு கொடுப்பான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்றான். அப்பனா சேரியன் டீம் பிளேயர்ஸ்ல எப்படி இந்த பாஸை கரெக்டா பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபர்ஸ்ட் இயர் பை கேக்குறான். அப்ப அவனே வந்துட்டு அவங்களால அதை பண்ண முடியும், டெய்லி குரோக்கோ கூட பிராக்டிஸ் பண்றது மூலமா கொஞ்சம் கொஞ்சமா டெட்ஸுவை எல்லாராலையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இதுக்கு லாஜிக் எதுவுமே தேவையில்ல, இதுக்கு தேவையெல்லாம் நம்பிக்கை மட்டும்தான் அப்படின்னு சொல்றான். குரோக்கோ வந்துட்டு அதே மாதிரி நிறைய பாஸை வேற லெவல்ல தூக்கி தூக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கான். எல்லாருமே நம்ம டீம் பிளேயர் சூப்பரா ஷூட் பண்றாங்க. ஹானமியாவால பாவத்தை ஒரு பால் கூட பிடிக்க கூட முடியல வந்து. இப்போ பாயிண்ட் பார்த்தா சேரியன் டீம் 55, கீரசாகி டைச்சி 60 சொல்லிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் ஹியூகா ஒரு பால் ஷூட் பண்றான். ஆனா இப்பவுமே ஹியூகாக்கு சரியா ஷூட் ஆகவே இல்ல பேஸ்கெட்குள்ள, அதுவுமே ரீபவுண்ட் ஆற மாதிரி வெளியே வருது. கியோசி அந்த பால் ரீபவுண்ட் ஆட வரதுக்குள்ள இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கியோசியை செம்மையா அடிச்சிட்டு அவங்க அந்த பால பண்ணிட்டு ஓடிடுறாங்க. கியோசியால சுத்தமா நடக்க கூட முடியல அப்படின்றத கோச்சுமே நல்லா நோட் பண்றாங்க. அப்போ டக்குன்னு கோச்சுமே எந்திரிச்சு ஒரு டைம் அவுட் கேட்டுறாங்க. ஹானமியா வந்துட்டு செம்ம கடுப்போட புலம்பிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கேன். இவங்க ஒருத்தனையும் நான் சதைக்கிற வர சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்போட இருக்கிறான். வெளியே கோச்சுமே வந்துட்டு நீ உன்னோட லிமிட்டை ரீச் பண்ணிட்ட போதும் டெப்பே, நீ இதுக்கப்புறம் வெளியே வந்துரு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நான் கொஞ்ச நேரம் விளையாடுறேன், இப்ப நீ வெளியே எடுத்துட்டா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கியோசி வந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். வாய மூடு, போன வருஷம் நடந்த மாதிரி எதுவும் நடக்க கூடாது, இதுக்காக நீ லைஃப் டைம் வெறுத்தா கூட எனக்கு பரவாயில்ல அப்படின்ட்டு கோச் சொல்லிடுறாங்க. அப்ப குரோக்கோமே வந்துட்டு நானும் கோச் சொல்றதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், எனக்கு இது வரைக்கும் அண்ணன் சொல்லிட்டு யாரும் இருந்தது கிடையாது, ஆனா நீங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தை எங்க எல்லாருமே ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க சொன்னது அப்ப எனக்கு உண்மையிலேயே நீங்க ஒரு அண்ணனா ஃபீல் ஆனீங்க, அது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. நீங்க எங்களை கடைசி வரை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், அதனாலதான் இந்த கேம்ல நீங்க உங்களை ஹார்டா புஷ் பண்ணிக்க வேணாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்ட்டு குரோக்கோ சொல்றான். ஹியூகாவுமே ஒரு செம்ம கடுப்போட வந்துட்டு அதான் எல்லாம் சொல்றாங்களே ஒழுங்கு மரியாதை போய் உட்காந்துரு, இதுக்கப்புறம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹியூகா சொல்றான். மீட்டபையும் கியோசி கிட்ட வந்துட்டு சப்ஸ்டிட்யூட்ல மாறிடு அப்படின்னு சொல்றான். சரி நீங்க எல்லாரும் சொல்றதும் கரெக்ட் தான், இதுக்கப்புறம் எல்லாம் உங்க கையில தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் மீட்டபைவை சப்ஸ்டிட்யூட்ல மாத்தி விட்டுறான். சரி இதுக்கப்புறம் நீ நல்ல பை மாதிரி அமைதியா இங்கேயே உட்காந்துக்கிட்டு நாங்க போய் வின்டர் கப்புக்கான டிக்கெட் உனக்கு வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹியூகா எல்லாருமே செம்ம கொலவரியோட உள்ள இறங்குறாங்க. அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோடையுமே முடிக்கிறாங்க. சோ அடுத்த எபிசோட்ல தெரிஞ்சிடும் இந்த ரெண்டு டீம்ல எது வின்டர் கப்புக்கு போக போகுதுன்னு சொல்லிட்டு. அதை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.